ஓகேம்மா. ஓம் 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 பேரும்பம் பேரும்பம். ஓம் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று அண்டசாரத்தில் பிண்டத்திலிருந்து மான்றகள் ஐஸில் இருக்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் இந்த ஐஸ் நிரந்தரம் அல்ல. இமயமலையில் இருக்கும் ஐஸ் கரைய போவதா? இல்லை அங்கே நியூசிலாந்தில் இருக்கும் ஐஸ் இது கரைவதில்லை. இது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கும் இந்த ஐஸ். ஆனா பிற்பாடு கல் மலையாகிவிடும் அல்லவா? இது மலை அல்ல, இதை விட பெரும் மலையாக ஐஸ் கட்டியாய மலை இருக்கல்லவா? இதையெல்லாம் சூரியன் மாற்றத்தினால் ஐஸ் கரையும் போது உலகத்தில் தண்ணியால் உலக அழிவு ஏற்படுதல்லவா? சூரியனில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அல்லவா? இப்போது இந்த ஐஸ் மலையில் இருந்து பேசிக்கொண்டு இமயமலையில் இருப்பது போல் இருக்கின்றார். ஆனால் இந்த ஐசோ சுத்த மாயை என்று சொல்லுவது சுத்த மாயை, அசுத்த மாயை இல்லை. பூமாதேவியால் விளைந்ததெல்லாமே சுத்த மாயை அல்லவா? ஆனால் மான்றகள் அசுத்த மாயையாலே இந்த இயற்கை பழுதாகிக் கொண்டிருப்பால்தான் சரியை கிரியை யோக ஞானம் இந்த ஞானத்தை எடுக்கச் சொல்லுகின்றார். ஆனால் இந்த ஞானம் எடுத்து சூரியனை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் பூமாதேவி இயற்கையை மாற்ற வேண்டும். மான்றர்கள் எல்லோரும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால், உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்றால், மதமும் சம்மதம் மதத்துக்குள்ளேயும் தான் இது இருக்கிறது ஐஸ்மலை. ஆனால் இந்த ஐஸ் உலகத்தை சுத்தி கரைய போதல்லவா? இது நடக்க போது கலியுகத்தில். அதற்கு முன்கூட்டி மான்றுகளை உங்கள் தவம் செய்து அசுத்தமாயை விட்டு சுத்தமாயில் அங்கே சூரியன் சந்திரனை முழுமையடைந்தது போல் மான்றல் இயக்கிய போல் இருக்க வேண்டும். இயற்கை போல் இருப்பதற்கு பரமாத்மா ஜீவாத்மா தூதர் வந்து இங்கே நியூசிலாந்திலிருந்து பேசுகின்றேன். ஆனால் இந்த மலையை விட அங்கே இமயமலையில் தான் சக்தி இருக்கென்று சொல்லுகிறீர்களவா? அது இல்லை. சுத்த மாயை எந்த இடத்திலும் எங்கேயும் அங்கே பரமாத்மாவோடு ஈசன் இணைக்கின்றால், ஈசனான மனிதன் ஈசன் இருக்கிறால் சக்தி ஜோதி விந்து விதை. அங்கே வித்து விதையை சுத்த விந்து விதை என்றால் சுத்த வித்தை சிவத்தத்துவம். சிவத்தத்துவம் அஞ்சில் இருப்பதுதானே. இந்த தத்துவத்தை 36 தத்துவத்தில் அணுத்தத்துவத்தில் பேசுகின்றார். அணுவின் அசையாது. அங்கே அண்டசாரத்தில் இப்படி இருக்காதல்லவா? அங்கே அணுவில் ஊனுருகி ஒளிபெருக்கிக் கொண்டிருக்கும் அல்லவா? அந்த ஒளியில் பேசுகின்றார். உன் ஒளியோடு இருந்து பேசுகின்றார். இப்போது இப்படி இருந்து விட்டால் ஐசால் மூடப்பட்டு விடும் அல்லவா? அதனால் மான்றுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஐஸ் சுத்தமாயை. ஆனால் மான்றுகளை இந்த தவத்தை இருக்கும்படி உலகத்திற்கும் அனைத்து மாதங்களின் சக்தி யோகத்தில் சுத்தமாயிலிருந்து அங்கே சுத்தமாயில் இருக்க வேண்டும். எல்லா மான்றலும் உலகம் சமாதானம் அடைய வேண்டும். கலியுகம் வந்திருக்குது. கலியில் வந்து வாசி நடத்தி இருக்க வேண்டும். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.